வாட் இஸ் கிட்? நம்ம எல்லாருக்கும் வந்து லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சில டைம்ல பண்ணியிருப்போம். பட் ஓ மை காட், இதை நம்ம பண்ணாம இருந்திருக்கலாம், இல்ல இதை வேற மாதிரி பண்ணிருக்கலாம்னு சொல்லி கண்டிப்பா தோணும். பட் ரியாலிட்டியில நம்மளால அதை திருப்பி மாற்ற முடியாது. பட் டெக்னாலஜில நம்மளால அதை பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டூல் தான் கிட் அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு 3 months ஒர்க் பண்றீங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் 3rd month நீங்க ப்ராஜெக்ட் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் நோட் பண்றீங்க. லைக் நீங்க 2nd monthல பண்ணியிருந்த ஏதோ ஒரு செட் ஆஃப் கோட் கரெக்டான கோட், பட் நீங்க அதை போக போக என்ன அப்படின்னா நீங்க அதை மாற்றும் போது ஏதோ ஒரு இடத்துல தப்பா மாத்திருக்கீங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்க கோடு தப்பான கோடு. பட் 2 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தது கரெக்டான கோடு. இப்போ என்ன அப்படின்னா, உங்களால 2 மாசம் பின்னாடி போய் உங்ககிட்டயே போய் உங்களால இல்ல இந்த கோடை மாத்திராது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் வித் த ஹெல்ப் ஆஃப் கிட் உங்களால அது கிட்டத்தட்ட பண்ண முடியும். அது எப்படின்னா, கிட் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். அதை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்ணலாம். ஸோ நீங்க கிட்ல ஒவ்வொரு வாட்டியும் உங்க ஃபைலை அப்லோட் பண்ணும்போதும், உங்க ஃபைலை எடிட் பண்ணி அப்டேட் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கிட்ல ஆட் பண்ணும்போதும் அதை கம்ப்ளீட்டா வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நீங்க எப்படி வந்துட்டு ஒரு சைஃபை மூவில வந்து எப்படி ஒரு டைம் டிராவல் மிஷின் எடுத்துட்டு பாஸ்ட்டுக்கு போவாங்களோ, அதே மாதிரி கிட் வந்து இப்போ நீங்க கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபைல்ல இருந்து நீங்க ப்ரீவியஸா நீங்க கிட்ல ஆட் பண்ண ஃபைலுக்கு உங்களை அப்படியே வந்துட்டு மூவ் பண்ண அலோவ் பண்ணும். ஸோ இதுதான் கிட்டோட யூசேஜ். ஸோ கம்ப்ளீட்டா உங்க ப்ராஜெக்டை மேனேஜ் பண்றதுக்கு, உங்க ஃபைல்ஸை ட்ராக் பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கிட் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்றது தான் கிட்டோட அட்வான்டேஜ்.